பிரியாணி மசாலாவே இல்லாமல் பிரியாணி செஞ்சுருக்கீங்களா? இனிமேல் செய்வீங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி நான் எந்த ஒரு மசாலாவுமே யூஸ் பண்ணாமல் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் வச்சு நான் பிரியாணி செஞ்சுருக்கேன். அது என்னங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. பிரியாணி செய்கிறதுக்கு பூண்டு ஒரு 15 பல் எடுத்திருக்கேன். அதை நான் ரெண்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதேமாதிரி இஞ்சி பூண்டு எவ்வளோ போடுறோமோ அதுக்கு சரிசமமான அளவு இஞ்சி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை கொஞ்சம் இஞ்சி மட்டும் கொஞ்சம் கூட போட்டாலும் இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் 2 பச்சை மிளகா. இது மராட்டி முக்குன்னு சொல்லுவாங்க. கடையில் கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க மராட்டி முக்குன்னு. அந்த மராட்டி முக்கு நல்லா கழுவி வச்சுருக்கேன். ஒரு 15 நம்பர். இது கிராம்பு 5 நம்பர் கிராம்பு எடுத்திருக்கேன். சில்லியை 2ஆக உடச்சி வச்சுருங்க. இப்போ நம்ம இங்கே வச்சுருக்க எல்லா பொருளையுமே பிளெண்டரில் போட்டு நம்ம பிளெண்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ப்ளெயின் பிரியாணி தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு வேணால் சிக்கன் மட்டன் அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா அரைஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு நைஸாக அரைஞ்சால் போதும். புதினா ஒரு கட்டு சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் 2 நீள நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். தக்காளி பெரிய சைஸ் தக்காளி ஒரு 3 தக்காளி. அப்புறம் உப்பு தேவையான அளவு. முக்கியமான இன்க்ரீடியன்ட் பாஸ்மதி அரிசி நான் ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால், தண்ணி, பிளெண்டரில் மசாலா அரைச்சிட்டு கழுவி வச்ச தண்ணி எல்லாமே சேர்த்து 800 ml இருக்கணும். தாளிக்கிறதுக்கு தேவையானது சின்னதாக இருக்கிறதுனால நான் 3 பிரியாணி இலை. இது கல்பாசி சொல்லுவாங்கள்ல, கல்பாசி. அது போட்டால் ரொம்ப வாசமாக இருக்கும். அப்புறம் பட்டை. பாஸ்மதி அரிசியில் சாப்பாடு செஞ்சால் நார்மலாகவே நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் சில சமயம் வரப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு லேசாக ஒரு 3-4 ட்ராப்ஸ் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டு நல்லா தண்ணி கொதி வந்த உடனே பாஸ்மதி அரிசியை போட்டு ஒரு கொதியிலேயே எடுத்துருங்க. பாருங்கள், சைட்டில் மட்டும் லேசாக கொதி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்தால் போதும். நம்ம அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு உடனே பச்சை தண்ணி ஊற்றி ஒரே ஒரு தடவை மட்டும் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்குவோம் அரிசியை. பாத்திரம் சூடானோடனே எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய்யிலேயே ஃபுல்லாக செய்கிறதுனால செய்யலாம். ஆனால் நான் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து தான் செய்ய போகிறேன். அதேமாதிரி ரொம்ப எண்ணெய் விட்டுறாதீங்க. ஏன்னா தேங்காய் பால் விடுறதுனால தேங்காய் பாலில் எண்ணெய் இருக்கும். எண்ணெய் காஞ்ச உடனேயே நம்ம கொள்ளையா பிரியாணி எல்லாம் கல்பாசி அப்புறம் பட்டை நீங்கள் பூ எல்லாமே போட்டுக்கலாம். நான் கிராம்பு போட்டு அரைச்சிட்டதுனால நான் கிராம்பு சேர்க்கல. இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துருவோம். இப்போ நான் நீளமாக வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயத்தை பாதியிலேயே வதக்காமல் எடுத்துடாதீங்க. ஏன்னா வெங்காயத்தில் ஈரம் இருக்கிறதுனால அப்புறம் பிரியாணி ரொம்ப கொலன்னு ஆயிரும். அதனால் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்ருங்க. பிளெண்டரை கழுவி அந்த தண்ணியை தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. இதோட ஊற்றாதீங்க, ரொம்ப அடிக்கும். அதனால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி நல்லா அந்த மசாலாவை வதக்கிடுங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணுறேன். பாருங்கள், தக்காளியில் நல்லா அப்படியே மசிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு கட்டி கூட இல்லாமல் நல்லா அப்படியே கிரேவி மாதிரி வந்திருக்கணும். ஏன்னா நம்ம அப்படி போட்டோம்னாக்கா மேலே அப்படியே தக்காளி நிற்கும் வேகிறப்ப. அதனால் நீங்கள் இந்த மாதிரி நல்லா குலைவாக வேக வச்சுருங்க. இப்போ நான் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த புதினா எல்லாத்தையுமே நான் இதில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நான் அந்த மராட்டி மொக்கை தவிர நான் எந்த ஒரு மசாலாவுமே இதில் சேர்க்கல. உண்மையாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நல்லா எல்லாம் சுண்டி வந்துருச்சு. இந்த புதினாவில் இருக்கிற பச்சை வாசனமும் போயிடும். நீங்கள் வதக்காமல் அப்படியே சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி வாசம் இருக்கும். இதுமாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு புதினாவை சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
நான் வந்து இன்றைக்கி ரைஸ் குக்கரில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் செய்கிறதும் இதே மாதிரி தான். நீங்கள் எல்லாத்தையும் ப்ரெஷர் குக்கரில் வதக்கிட்டு அரிசி நீங்கள் அப்படியே சேர்த்துருங்க. தண்ணி வந்து நம்ம யூஸ்வலாக பாஸ்மதி அரிசிக்கு ஒரு கப்புக்கு வந்து 1.5 கப் வைப்போம். அரிசி நம்ம ஏற்கனவே சுடு தண்ணியில் போட்டதுனால கால்வாசி வெந்துருச்சு. அதனால் நீங்கள் 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.25 கப் வச்சா போதும். வந்து 1/4 கப்பு தண்ணியை குறைச்சிருங்க. அதாவது 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.25 கப் தண்ணி வச்சிங்கனாலே போதும். நீங்கள் வந்து எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் தண்ணி அளந்து ஊற்றணும். நான் வந்து இன்றைக்கி கிலோகிராம் கணக்கில் வந்து நான் அரிசி சொல்லியிருக்கேன். இது வந்து 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி. அதுக்கு வந்து நீங்கள் 1/2 கிலோன்னா நம்ம ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றணும். ஆனால் ஏற்கனவே இது குக் பண்ணியிருக்கு. ரெண்டாவது வந்து நம்ம மசாலாலேயும் நமக்கு தண்ணி 800 ml தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். 800 ml தண்ணியில் வந்து நான் 400 ml தேங்காய் பால் எடுத்திருக்கேன். மீதி வந்து நான் பிளேண்டரில் கழுவி வச்சேன் பார்த்திங்களா, அந்த மசாலா தண்ணி அதில் வந்து வெறும் இஞ்சி பூண்டு மராட்டி மொக்கு அது போட்டு அரைச்சோம்ல அந்த தண்ணி தான் இருக்குது. தேங்காய் பாலோட அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. அப்படியும் பத்தலைன்னாக்க ப்ளெயின் வாட்டர் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக எல்லாமே சேர்த்து 800 ml இருக்கணும். 1/2 kg பாஸ்மதி அரிசிக்கு 800 ml தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த தண்ணியை நாம் வதக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது லேசாக கொதிச்சா கூட போதும். இதில் இருக்க பச்சை வாசனை போனாலே போதும். இப்போ நான் 800 ml தண்ணி தேங்காய் பால் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். மசாலா வதக்கி வச்சிருக்கு இல்லையா, இப்போ அதை நான் இதில் சேர்த்துறேன். நீங்கள் இது மாதிரி போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு அந்த தண்ணி எடுத்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். உப்பு பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி எண்ணெயில் வதக்கலை. ஏன்னா நம்ம தண்ணியில் போட்டு எடுத்துட்டதுனால வதக்கணுன்னு அவசியம் இல்லை. அப்படி இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அரிசி உடையாமல் நல்லா உதிரியாக வரும். நான் வந்து இன்றைக்கி எலக்ட்ரிக் குக்கரில் செய்கிறேன். ப்ரெஷர் குக்கராக இருந்தாக்கா மீடியம் ஃபயரில் வச்சு 2 விசில் விட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா போதும். அதுவும் இல்லாமல் இது வந்து ப்ரெஷர் குக்கருக்கு வித்தியாசமாகும். நீங்கள் யூஸ்வலாக எப்படி செய்வீங்களோ பச்சரிசிக்கு அந்த மாதிரி செய்யலாம். தண்ணி அளவு தான் ரொம்ப முக்கியம். இப்போ வாங்க நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குங்கிறத போய் பார்ப்போம். அவ்வளோ வாசமாக இருக்குங்க. வீடே அவ்வளோ வாசமாக இருக்குது. நீங்கள் இந்த ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் வச்சு நீங்கள் இந்த பிரியாணி செஞ்சு பாருங்கள். அடிக்கடி செய்வீங்க. நம்ம நிறைய மசாலா போட்டு தான் செய்யணும்னு இல்லை. உண்மையாலுமே இது ஒரு காயே போதும். அரிசி பாருங்கள் நல்லா உதிரியாக வந்திருக்கு. கொஞ்சம் கூட உடையில. நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னாக்கா அரிசி உடையாது. அரிசி நீட்டமாக நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம ப்ரெஷர் குக்கரில் செஞ்சாலும் சரி, ரைஸ் குக்கரில் செஞ்சாலும் சரி, அதோடய சூடு எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து கிண்டினோம்னாக்க அரிசி எப்போதுமே உடையாது. நல்லா உதிரியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சுவையான வாசமான மராட்டி மொக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.